நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது சோமங்கலத்தில் ஒரு விவசாய நிலத்தில் இருக்கிறோம். மாணவர்களுக்கு விவசாயம் தொடர்பான ஒரு சிந்தனை வரணும் அப்படின்னு என்எஸ்எஸ் சார்பாக சாய்ராம் பொறியியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். நம்ம மாணவர்கள் எல்லாம் அந்த விவசாய நிலத்தை சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் வராத மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு அரிசி எப்படி உருவாகுதுன்ற செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நம்ம கடைசி பதிவு கடலில் இருந்து போட்டோம், மீனவர்களுடைய வாழ்க்கை முறை. இப்போது விவசாயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதை நம்ம அக்கா ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்போம். அக்கா வணக்கங்க்கா. அக்கா உங்கள் பேருங்கக்கா? நாகம்மா. அக்கா சோமங்கலத்தில் இருக்கீங்களா? சரி, மகிழ்ச்சிக்கா. அக்கா எங்கள் மாணவர்களுக்கு இல்லை இருக்கட்டும்க்கா, எங்கள் ஸ்டூடெண்ட்டுங்க நிறைய பேர் இது பார்த்துட்ருப்பாங்க. ஒரு ரொம்ப படிக்க வைக்கல. இந்த அரிசி எப்படி உருவாகுதுன்னு பசங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்கிறீங்களா? முதல்ல விதை நெல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விதை நெல்லுன்னா என்னங்கக்கா? நெல்லுப்பா. நெல்லு தான். நெல்லு வந்து நாற்று விட்டு வேறுபாடு போடுவோம். சரி, அதுதான். இப்போ நாற்று, இப்போ விதை நெல் போடுறீங்களா ஒரு நிலத்துல, அது நாற்று ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்? அது ஒரு 15 நாள் எடுக்கும். இப்போ அந்த நாற்று வந்து கொத்து கொத்தாக இருக்கும்ல, இப்போ அந்த கொத்து கொத்தாக இருக்கிறது நீங்கள் எத்தனை ஒன்றா நடுவீங்களா, இல்லை ஒரு மறுபடியும் நீங்கள் அது சின்ன சின்ன கொத்தாக நடுவீங்களா? உங்கள் கை வாட்டத்துக்கு வரத்த போடுவீங்க, அது வரிசையாக நீங்கள் நடுறீங்க. இறக்கிறீங்க. சரி, நாற்று விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நடுறீங்களா? நடுவீங்க. சரி, இப்போ நீங்க எத்தனை மாசம் கழிச்சு இதை அறுவடை செய்வீங்க? 10 மாசம் ஆகுமா? இது இப்போ 9 மாசமா ஆயிருக்காது. சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு மூட்டை அந்த விதை நெல் போறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு மூட்டை விதை நெல்லேருந்து எத்தனை மூட்டை நெல் நம்மளுக்கு அறுவடைக்கா கிடைக்கும்? ஏன்னா ஓரளவுக்கு தெரியுமா? உங்க கழனி இந்த 3 துண்டு உங்க கழனி இப்போ 10 மூட்டை. அப்ப நீங்க எத்தனை மூட்டை விதை நெல் போட்டிருப்பீங்க? 15 கிலோ போட்டீங்கன்னா நீங்க இந்த 3 திட்டு, இந்த திட்டு இப்போ இது வந்து பச்சரிசியா? சரி, இப்போ பொதுவா அரிசின்றது பச்சையா தான் இருக்கும், அதை நம்ம அவிச்சாதான் புழுங்கல் அரிசி. எல்லாரும் இது. சரி, நீங்க இதை பிரியாணி அரிசிலாம் போடுவீங்களா? பாஸ்மதிலாம் போடுவீங்களா? சரி சரி. இப்போ உங்களுக்கு நீர் பாசனம் வந்து இந்த ஏரியிலேருந்து கிடைக்குதா? ஏரியிலேருந்து நீங்க எல்லா மாசமும் இங்கே தண்ணி கிடைக்குமா? சரி, நன்றிங்கக்கா. நம்ம மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? படிச்சு விவசாயியா ஆகலாமா பசங்க? இதுல லாபம் எடுக்கலாமா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆனா வேலை கஷ்டமான வேலைல, ஆனா நீங்க தூங்கும் போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருது இந்த வேலையால. சந்தோஷமா இருக்கிறீங்க. நன்றிங்கக்கா. பாருங்க மக்களே, அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். வரேங்க்கா, பாய்க்கா. இப்போ அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. பாருங்க, பல பில்லு இப்போ யாருக்கு அறுத்துட்டு போறீங்க பாருங்க, மாட்டுக்கு அறுத்துட்டு போறாங்க. அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது விவசாயம் மருத நிலம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும்ன்ற செய்தி தெரியணும். இவங்களுடைய வாழ்க்கை முறையில் கால்நடைகள் வளர்ப்புன்றது ரொம்ப மிக முக்கியம். அவங்க பாருங்கள், பல்வேறு வேலைகளுக்கு நடுவில் தன்னுடைய மாடுகளுக்காக இந்த புல்லுலாம் அறுத்துட்டு போகிறாங்க. மக்களே, மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும் இந்த உழவர்களுக்கான இந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாளாக வந்து நம்ம மாணவர்கள் கவனிக்கிறாங்க. உழவர்களை நம்ம மதிக்கணும். அவங்களும் இந்த சொல்லுவாங்க, சோறு போடுறவங்க நம்மளுக்கு சாமி மாதிரின்னு. இது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது கிட்டத்தட்ட ஒரு கோவில் போல், அந்த கோவிலை ஒரு தரிசனம் போல் இந்த மாணவர்கள் என்எஸ்எஸ் சார்பாக சாய்ராம் பொறியியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்காங்க. மக்களே, நன்றி, வணக்கம். வயலும் வயல் சார்ந்த இடமும்.